காரைக்காலில் பெண் மீது சரமாரியாக கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டெய்லர் கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பெண் மீது சரமாரியான கத்திக்குத்து நிகழ்ந்திருக்கிறது. கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த கத்திக்குத்து சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது போலீசாரிடமிருந்து எந்த தகவலாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? காரைக்கால் அக்கரைவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா. 40 வயதான இவருக்கு கணவர் பிரிந்து சென்ற நிலையில் தன் ஒரே மகளுடன் தனிமையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் காரைக்கால் பேருந்து நிலையம் பின்புறம் பக்கிரிசாமி பிள்ளை குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா டெய்லர் கடையில் கடந்த 7 வருடமாக வேலை பார்த்து வந்த சத்யா வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று 4 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து சராமாரியாக சத்யாவை தாக்கியுள்ளார். அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து அந்த நபர் சென்றுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சத்யா அலறிய போது அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவத்தை தொடர்ந்து நகர காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். முதல் கட்ட தகவலில் அந்த நபர் சத்யாவுக்கு தெரிந்த நபராக இருக்கக்கூடும் என்றும் தெரிய வருகிறது. மேலும் சத்யா அவருக்கு 5 இடத்திற்கு மேல் வந்து கத்தி குத்து காயங்கள் உள்ளது. தலையில் பலத்த வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவரிடம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி ஆய்வு செய்து போலீசார் மர்ம நபருக்கு வலைவீசி தேடி வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.